ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்த குக்கு வித் கோமாளியில் கிரேஸ் அக்கா அவங்க செஞ்ச லுஃபா சாட் க்ரஸ்ட் வித் லுகாஸ் ஸ்லிக்கந்த் அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேர் ரொம்ப நீளமாக இருந்துச்சு, பரவாயில்ல, டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்முஜி கிச்சன். ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இது தோல்களை நல்லா இழைச்சி எடுத்துக்கலாம். இதை இழைச்சி எடுத்துகிட்டு இந்த தோல் வேஸ்ட் பண்ண வேண்டியதில் இந்த தோலும் இதுக்கு தேவைப்படுங்க. இந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டு இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போது ஒரு கப்பில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு நம்ம தயிரை இது கூட சேர்த்துடலாம். தயிரில் உள்ள தண்ணியெல்லாம் இதில் வடிஞ்சிட்டு யோகர்ட் மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது பீர்க்கங்காயை தலையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 எடுத்துகிட்டு மறுபடியும் இதுலேயும் ஒரு கீரல் போட்டுடலாம். 4 பகுதியாக அந்த மாதிரி கீரல் போட்டு இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வச்சு வேகமாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சேர்த்து கட் பண்ணால் ரொம்ப சீக்கிரமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம தோல்களை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா நெய்யிலே இது நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இதே கடாயில் இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பீர்க்கங்காய் வதங்கி நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இதே போல் இதோட தோல்களையும் நான் இதே மிக்சியில் சேர்த்து அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இன்னொரு பவுலில் 250 கிராம் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு பால் சேர்த்து நல்லா கெட்டியாகவே இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வந்துடக்கூடாது. சப்பாத்தி மாவோட நல்லா இறுகலாகவே இருக்கணும். இப்போது ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு இதை நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். நல்லா பிசைஞ்சிட்டு தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் பிஸ்கட் மாதிரியே கட் பண்ணி எடுத்து இப்போது ஒரு கோல் போட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் பட்டர் பேப்பர் வச்சு பட்டர் அப்ளை பண்ணி நம்ம பிஸ்கட்லாம் இது கூட எடுத்து வச்சிடலாம். ஒன்று ஒன்றா இது கூட எடுத்து வச்சிடுறேன். நான் 4 பிஸ்கட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட எடுத்து வச்சுட்டு இப்போ பேனை ஃப்ரீ ஹீட் பண்ணி அதில் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 1/2 hour இருக்கட்டும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 hourக்கு அப்புறம் இப்போ எடுத்து திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், பின்பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. முன்பகுதியும் நல்லா வெந்து வந்துடும். மறுபடியும் ஒரு 1/2 hour இருக்கட்டும். இப்போது நம்ம தயிர் தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் இந்த தயிரை கட்டியான தயிரை இது கூட சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பீர்க்கங்காய், அதிலையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இது இருக்கட்டும். இது கூட நம்ம தோல் இழைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இது அந்த பீர்க்கங்காயும் சேர்த்து அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து இது தனியாக மிக்ஸ் பண்ணி இதையும் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தோல் கிரேவி மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துடணும். இப்போ இது இருக்கட்டும். நம்ம பிஸ்கட்டு இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு 1/2 hourக்கு அப்புறம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒன்று ஒன்றா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். பாருங்கள், 2 பக்கமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த க்ரீமை இந்த ஓரங்களில் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். இந்த பிஸ்கட்டை நடுவில் வச்சு இது கூட நடுவில் இந்த க்ரீமை சேர்த்துட்டு இது மேலே மறுபடியும் ஒரு பிஸ்கட்டை மேலே வச்சு அதுலேயும் லைட்டாக க்ரீமை பிழிஞ்சு விட்டு இது மேலே கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு நம்ம எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான கிரேஸ் அக்கா செஞ்ச இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யாஸ்முஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.